ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். வேண்டும் வேண்டும். பாதுகாப்பு மட்டுமே வேண்டும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். தாவேகா கட்சியினரிடையே ஒரு குழப்பம் காணப்படுகிறது. தலைவர் ஒன்று சொல்கிறார், அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று சொல்கிறார்கள். ஓசி பஸ் வேண்டாம் என்றார்கள். தற்போது விஜயும் ஓசி பஸ் தான் விடப் போகிறேன் என கூறுகிறார். 1000 2000 கொடுத்தால் போதுமா என்ற வகையில் கூறியிருக்கிறார். இவர் எந்த பணத்தில் கொடுப்பார்கள் என்று தெரியவில்லை. எனவே ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் மிக தெளிவாக ஒரு மாற்று சக்தியாக விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக அதிமுக பாணியிலே அவருடைய அரசியலும் தற்போது மாறி இருக்கிறதோ? 6 மாதங்களுக்கு முன் இருந்த விஜய் தற்போது அதே விஜயாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. திமுக அதிமுக திராவிட கட்சிகள் மாடலிலேயே தமிழக வெற்றிக்கழகமும் பயணிக்க தொடங்கிவிட்டதோ என்ற கேள்வியை, சந்தேகத்தை அனைவருக்கும் எழுப்புகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. எது எப்படி இருந்தாலும் 5000 10,000 15,000 என்ற கட்சிகள் அறிவிப்பது நிச்சயமாக வாக்காளர்களுக்கு குஷிதான். ஏனென்றால் யார் வந்தாலும், ஆட்சிக்கு யார் வந்தாலும் இலவச உதவித்தொகைகள் கிடைக்க போகின்றது என்பது மட்டும் கிட்டத்தட்ட உறுதி என்பதை மட்டும் நம்மால் புரிந்து, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஏதோ ஒரு தொகை உதவியாக வரப்போகிறது, இலவசமாக வரப்போகிறது. இன்னும் மேலும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே இப்படி இருந்தால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு மீண்டும் மீண்டும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார்கள். திமுக மட்டும் இந்த தேர்தல் அறிக்கையாக வெளியிடவில்லை. இபிஎஸ்ஐ பொறுத்த மட்டிலே, அதிமுக பொறுத்த மட்டிலே 3 கட்டங்களில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் வெளியிடுவேன் கூறியிருக்கிறார். விஜயும் தற்போது மகளிர் தினத்துக்காக மகளிர் ஸ்பெஷலை அறிவித்திருக்கிறார். அவரும் வெளியிடுவார். எனவே தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடன் இவர்கள் 3 கட்சி, இந்த 3 பெரிய கட்சிகளும் வழங்கப் போகின்ற தேர்தல் அறிக்கைகள் என்பது நிச்சயமாக மக்களை எல்லாம் குஷிப்படுத்தும் என்பதில் மட்டும் மாற்றுகிறது. அந்த அளவுக்கு இலவசங்களையும் திட்டங்களையும் அள்ளி அள்ளி வீசப் போகிறார்கள். ஆனால் எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏதோ ஒன்று நடக்கும், நல்லது நடந்தால் சரி என்பதுதான் தற்போது வாக்காளர்களின் மனநிலையாக இருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.